ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லட்டுன்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாம, நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு லட்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி என்ன லட்டுன்னு கேட்குறீங்களா? நம்ம பாரம்பரிய திணையரிசியில தாங்க அந்த லட்டு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் திணையரிசிய நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசிய இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல வடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சீங்கன்னாலே, அதுல இருக்க ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் போயிரும். இப்ப இந்த அரிசிய மீடியம் ஃப்ளேம்ல ஈரப்பதம் இல்லாம ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸர் ஜார்ல நல்ல மாவு மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லத்த கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸிங் பவுல்ல அரைச்ச மாவையும், பாகையும் கலந்து விட்டுட்டு அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, சின்ன சின்ன உருண்டைகளா அழகா உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளதாங்க, சூப்பரான திணை அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் உடம்புக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய லட்டு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.